பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 66ல் பிபி வழக்காடும் மன்றமா அந்த டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டுபவர் வந்து பார்வதி, குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து எஃப்ஜே அப்படின்ற ஒரு இதில் வந்து நீதிபதியாக அரோரா அண்ட் திவ்யா வந்து உட்காந்துருக்க பார்வதி என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து பார்வதி லவ் கண்டென்ட் மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லேபிளிங்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இதுவாக இருக்குது. பார்வதிக்கு ஆதரவாக வந்து விக்ரம் வக்கீலாகவும் நம்ம எஃப்ஜேக்கு ஆதரவாக வந்து இவர் சபரி வக்கீலாகவும் வந்து ஆஜராகிறாங்க. இதில் கேட்குறாங்க, என்னுடைய கட்சிக்காரர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அல்லும் பகலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கேம் விளையாடுறதுக்கு. ஆனால் அவங்கள வந்து லவ் கண்டென்ட் மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சின்ன பாட்டிலில் அடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து வாதாடுறாரு. இந்த பக்கம் சபரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, அவங்க பேசி பேசி வந்து நகர்த்துறாங்க, சண்டை போட்டு நகர்த்துறாங்கன்னு சொன்னோமே தவிர அவங்க சொல்கிற வார்த்தையை சொல்லியெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்காரங்க வந்து இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து கிராஸ் இதுவாக பண்ணுறதுக்கு எஃப்ஜே வந்து இவர் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அது கூச்சமாகவே இல்லையா அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பார்வதிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பார்ப்போம் இந்த வழக்காடு மன்றம் வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸை கிளப்பி விடுதா அப்படின்னு சொல்லிட்டு.